இப்போ ஏசப்பா திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அல்லேலூயா. இயேசு எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கட்டாயமாக இயேசு வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு முன்னால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட தான் இந்த காலத்தை ஆண்டவர் கிருபையின் காலமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஒரு கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பாமல் போனால் ஒரு காலம் வரப்போகிறது, நியாய தீர்ப்பின் காலம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் உங்களுக்கு தேவனோடு சேரக்கூடிய பாக்கியம் உண்டானால் நலமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நீங்கள் பயனாய் மாற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்படி நியாயம் தீர்ப்பாரா? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும். பூலோகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பாரு? நீதியோடும். அநீதியா தீர்க்க மாட்டாரு. யார் இப்போ பொய் சொன்னவங்களை உண்மைன்னு தீர்க்க மாட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுடுங்க. கெட்டவங்களை நல்லவங்கன்னு தீர்க்க மாட்டாரு. அல்லேலூயா. இவன் பாஸ்ட்ரு அதனால் என்னையை விட்டுற மாட்டார். தேவ பிள்ளையே எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதியோடு நிதானத்தோடு அவர் நியாயம் தீர்ப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.